ஓ யாரியா நீ ஸ்டேஷனுக்குள்ள வந்துக்கிட்டு செல்லாம் வெளில வந்துட்டேன். என்ன வேணும் உனக்கு? என் தங்கச்சி ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல நீ யாரு? நான் யாருன்னு கேட்குறான். அந்த மாதிரி ஐடியாலாம் எதுக்கு கூட வச்சிருக்கேன்? எங்க இவதாங்க கண்டபாண்டி மினிஸ்டரோட பையன். ஏன் அதை அவரு சொல்ல மாட்டாரா? என்ன வேலை பார்க்குற? இவர்தான் உங்க அப்பாவோட ரைஸ் மில் எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. நான் கேட்டது அவன் என்ன வேலை பார்க்குறாரு? இவர்தான் ஒரு அப்பாவோட சொத்தெல்லாம் அனுபவிக்கிறாரு. ஓ இந்த அப்பங்காசை அனுபவிச்சு அழிக்கிறாளா நீங்க? வேணாம் என்னையா கொடுத்தாங்க உனக்கு இப்போ வேணாங்கிற? என் பேர் என்னையா? இங்க பாரு, இதான் என் பேரு. என்னன்னு படிச்சு சொல்லு. இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறான், படிச்சு சொல்றான். விழிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. சரி அசிங்கப்படாம நானே கண்டுபிடிக்கிறேன். இந்த மாதிரி கோவிந்தசாமி சிவசுப்பிரமணி சொல்லிட்டான். அதான் இந்த பாரு, என் தனலட்சுமி ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். என் தனலட்சுமியை கண்டுபிடிச்சா ஆகணும். சரி அடையாளங்களை சொல்லு. தனலட்சுமியா? சாமியா? தலையில கிரீடம், கழுத்து நிறைய நகை போட்டுக்கிட்டு ரோட்ல திமிக்கிட்டு போறீங்களா? வேணாம் பின்ன என்னையா? ஒழுங்கா சொல்லியா? அது இந்த பொண்ணு எப்படியா இருக்கும்? என் சென்னை தனலட்சுமி. சரி நீ ஃபுல்லாக இதே தான் வர்ணிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் எவ்வளோ கடத்தி கூட்டு போயிருக்கான்னு சொன்னீங்க. அவன் எப்படி இருப்பான்னு சொல்லுங்க. அவனை எனக்கு யாருன்னு தெரியாது. என் மூலையில சாணி அடிச்சு போயிட்டான். இவனுங்க தான் பார்த்தாங்க. டேய் அவன் அடையாளத்தை சொல்கிறான். கருப்பு டிஷர்ட்டு, பச்சை கலர் பேண்ட். கிழிஞ்சது போ. ஐயோ ஏயா, என் பையன்கிட்ட கூட தான் கருப்பு டிஷர்ட்டு பச்சை பேண்ட்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு அடையாளம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க அடையாளம்லாம் சொல்ற மாதிரி தெரியல. மரியாதை போயிட்டு அந்த பொண்ணோட போட்டோ கொண்டு வாங்க. அதான் போலீஸ் போட்டோ கேட்குது இல்லை? போடா.